அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த பாதுகாப்புக்கான வாக்குறுதி வசனம் ஒன்றை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் அதனை ஓதுவதனால் நாம் அடைந்து கொள்ளும் நன்மைகளினை குறித்தும் பார்க்கலாம். அதாவது எம்முடைய வாழ்க்கையில் எமக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் இருந்தால் இந்த விடயத்துக்காக நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை வேண்டி இந்த ஆயத்தினை ஓதலாம். மேலும் பொறாமை, கண்ணூறு போன்ற விடயங்களிலிருந்தும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை வேண்டி இந்த ஆயத்தினை ஓதலாம். மேலும் அவமானம், அவதூறு என்ற விடயத்துக்காக நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை வேண்டி இந்த ஆயத்தினை ஓதலாம். மேலும் பயம், மன அமைதி இல்லாமல் இருத்தல் போன்றவற்றுக்காகவும் இந்த ஆயத்தினை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை வேண்டலாம். ஆகவே இவ்வாறான விடயங்களிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பை நாடுவதற்காக ஓத வேண்டிய நபி அவர்களுக்கு பாதுகாப்பு வாக்குறுதியை அளித்த திருக்குர்ஆனினுடைய ஒரு வசனம். இவ்வாறாக குர்ஆன் வசனங்களை ஓதி நாம் துஆ கேட்கலாமா என்று சிலர் கேட்கின்றார்கள். குர்ஆன் வசனங்களை துஆ நோக்கத்தில் ஓதுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதிலும் இந்த வசனத்தை ஓதும் போது அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் ஓத வேண்டும். இந்த அல் குர்ஆன் வசனத்தை எந்த எண்ணிக்கையில் ஓத வேண்டும் என்றால் எண்ணிக்கை என்பது கட்டாயம் இல்லை. ஆனால் 3 முறை ஓதலாம், 7 முறை ஓதலாம், 11 முறை ஓதலாம். எண்ணிக்கை என்பது அவசியம் இல்லை. மனம் நிறையும் வரை ஓதலாம். இதனை எந்த நேரத்தில் ஓதுவது சிறந்தது? இந்த அல் குர்ஆன் வசனத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். சிறப்பான நேரங்களாக ஃபஜ்ருக்கு பிறகு, மஹரிபுக்கு பிறகு, துஆ செய்யும் நேரங்களில், மேலும் பயம், கவலை வரும்போது இதை ஓதிக்கொள்ளலாம். அடுத்து இதனை மாதவிடாய் காலத்தில் ஓதலாமா? ஆம், தாராளமாக ஓதலாம். ஆனால் அல் குர்ஆனை தொட்டு ஓதாமல் நினைவில் வைத்து துஆவாக ஓதலாம். ஆகவே இந்த வசனமானது துஆ நோக்கில் ஓதப்படுவதனால் மாதவிடாய் காலத்தில் தடையில்லை. இன்ஷா அல்லாஹ் இப்போது அந்த அல் குர்ஆன் வசனத்தை பார்க்கலாம். சூரா அல் ஹிஜ்ர் 95வது வசனம். இன்ன கஃபைனகல் முஸ்தாஸிஈன். இதனுடைய பொருள் என்னவென்றால், நிச்சயமாக உங்களை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து நாம் உங்களை பாதுகாப்போம். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த பாதுகாப்பு வாக்குறுதி. இன்ஷா அல்லாஹ் இதை நாமும் ஓதுவோம். நம்மையும் தீங்கு நினைப்பவர்களிடமிருந்து பொறாமை, கண்ணூறு, அவமானம், அவதூறு, பயம், மன அமைதியின்மை போன்ற விடயங்களிலிருந்து எம்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அல் குர்ஆன் வசனத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.